அப்படி உங்களோட ஏஜோ 14 இருந்து 25 வயசுக்கு எடைய இருக்கா அண்ட் யோசிச்சுட்டு இருக்கீங்களா வீட்லயே மசில் பில்ட் பண்ணலாம்னு தென் ட்ரஸ்ட் மீ गाइस அப்படி நீங்க நான் சொல்ல போற இந்த 6 எக்சர்சைசஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா வெறும் 3 வாரத்திலேயே உங்களோட பாடியில நோட்டிசபிள் சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க அண்ட் வீடியோவோட எண்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஒர்க் அவுட் பிளானும் கிடைக்கும். இது வீட்லயே நீங்க ஈஸிலி ஃபாலோ பண்ணலாம். கூடவே ஒரு ஸ்பெஷல் டயட் பிளானும் ஷேர் பண்ண போறேன். இது உங்களோட ரிசல்ட்ஸ் ஃபாஸ்ட் ஆக்கிடும். சோ டைம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ். நம்பர் 1 புஷ் அப்ஸ். புஷ் அப் ஒரு கம்பவுண்ட் மூவ்மெண்டான எக்சர்சைஸ். இது ஒன்னாக நம்மளுடைய மல்டிபிள் மசில் குரூப்ஸ் ட்ரெயின் பண்ணுது. லைக் செஸ்ட், ஷோல்டர்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் டார்கெட் பண்ணுது. இதனால் நம்மளோட அப்பர் பாடி ஸ்ட்ராங் ஆகுது. கூடவே இது நம்மளுடைய ஃபேட் பர்ன் பண்ணுது அண்ட் மெட்டபாலிசம் பூஸ்ட் செய்யுது. புஷ் அப் செய்வதனால் டெஸ்டோஸ்டெரான் அண்ட் HGH அதாவது ஹியூமன் growth ஹார்மோனோட செக்ரீஷன் அதிகரிக்குது. இது மசில் growth அண்ட் ஃபேட் லாஸ்க்கு இம்பார்ட்டன்ட். நினைச்சு பாருங்க, வெறும் உங்களுடைய பாடி வெயிட்டை யூஸ் பண்ணியே நீங்க ஒரு aesthetic magnetic பாடி வீட்லயே உருவாக்கலாம். அதுவும் எந்த ஒரு எக்யூப்மென்ட்டும் இல்லாம. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. நீங்க புஷ் அப் போட சரியான பெனிஃபிட் அடைவதற்கு ப்ராப்பர் ஃபார்ம் மீது ஃபோக்கஸ் பண்ணணும். புஷ் அப் செய்வதற்கான சரியான முறை உங்களுடைய ரெண்டு கைகளையும் ஷோல்டர் வித் அபார்ட் வச்சுக்கோங்க அண்ட் பாடி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல வச்சுக்கோங்க. கீழே போங்க, ஆனா செஸ்ட் ஃப்ளோரை டச் பண்ண கூடாது. எப்படின்றத வீடியோல நீங்க கிளியராக பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோசிவ் உடன் மேல வாங்க, ஆனா கண்ட்ரோல்டா இருங்க. கோர் டைட்டா வச்சுக்கோங்க அண்ட் ஒவ்வொரு ரெப்ஸும் ப்ராப்பர் ஃபார்ம்ல பண்ணுங்க. இத நீங்க 12 இருந்து 15 ரெப்ஸோட 3 இருந்து 4 செட் பண்ணணும். அப்படி பிகினரா இருந்தீங்கன்னா அப்ப நீ டவுன் புஷ் அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அட்வான்ஸ் ஆட்கள் இந்த கில்லர் வேரியேஷன் டைப்ஸ் ட்ரை பண்ணுங்க. வைட் கிரிப் புஷ் அப், டைமண்ட் புஷ் அப், ஆர்ச்சர் புஷ் அப் அண்ட் டிக்ளைன் புஷ் அப். நம்மளுடைய நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் வந்து நம்பர் 2 ஸ்குவாட்ஸ். ஸ்குவாட்ஸ் ஒரு பவர்ஃபுல் லோவர் பாடி எக்சர்சைஸ். இது லெக்ஸ், glutes அண்ட் கோரை திடமாக்குது. இது மசில் பில்டிங், ஃபேட் லாஸ் அண்ட் ஓவரால் ஃபிட்னஸ்க்கு ஒரு மஸ்ட் ஹேவ் எக்சர்சைஸ். ஸ்குவாட் செய்வதனால் நம்மளுடைய குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப்ஸ் மசில்ஸ் டார்கெட் ஆகுது. இது லெக்ஸ் மஸ்குலர் அண்ட் பவர்ஃபுல் ஆக்கும். ஸ்குவாட்ஸ் நம்மளுடைய glutes மசில்ஸையும் ஆக்டிவேட் பண்ணும். இது ஸ்ட்ராங்கர் அண்ட் வெல் ஷேப்டு லோவர் பாடிக்கு பெஸ்டான எக்சர்சைஸ். இது நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் அண்ட் ஹியூமன் growth ஹார்மோனை பூஸ்ட் பண்ணுது. இது நம்மளுடைய மசில் growth அண்ட் ரெக்கவரிக்கு ரொம்ப முக்கியம். இந்த எக்சர்சைஸ் நம்மளுடைய டே டு டே ஆக்டிவிட்டியை சுலபமாக்குது. லைக் ரன்னிங், ஜம்பிங் அண்ட் இதனா ஹெவியான ஆப்ஜெக்ட்ஸை தூக்குறது சுலபமாயிடும். ஏனா ஸ்குவாட்ஸ் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கும். ஸ்குவாட் செய்வதற்கான சரியான முறை ரெண்டு கால்களையும் ஷோல்டர் வித் அபார்ட் வச்சுக்கோங்க. பேக்கை ஸ்ட்ரைட்டா வைக்கிற விதமா கீழே போங்க. லைக் நீங்க ஒரு இன்விசிபிள் சேர்ல உட்கார்ற மாதிரி. பிறகு மேல வாங்க அண்ட் glutes ஸ்குவீஸ் பண்ணுங்க. எப்படின்றத இந்த வீடியோல கிளியரா நீங்க பார்க்கலாம். அப்படி நீங்க பிகினர்னா பாடி வெயிட் ஸ்குவாட்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க அண்ட் அட்வான்ஸ் ஆட்கள் இந்த வேரியேஷன்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஜம்ப் ஸ்குவாட்ஸ், பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ் அண்ட் சுமோ ஸ்குவாட்ஸ். இத நீங்க 20 இருந்து 30 ரெபிடேஷன் செய்யற விதமா 3 இருந்து 4 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்டுக்கு எடையவோ 30 இருந்து 45 செகண்டுக்கான ரெஸ்ட் எடுக்கணும். சரி, இப்போ அடுத்த எக்சர்சைஸ்க்கு போகலாம். நம்பர் 3 ஜம்பிங் ஜாக்ஸ். ஜம்பிங் ஜாக்ஸ் ஒரு பிரமாதமான ஃபுல் பாடி கார்டியோ எக்சர்சைஸ். இது ஃபேட் பர்ன், ஸ்டாமினா, ஈவன் நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்பவே பெனிஃபிஷியலான எக்சர்சைஸ். இது வார்ம் அப் அண்ட் ஹை இன்டென்சிட்டி எக்சர்சைஸ் ரெண்டுத்துக்குமே பெர்ஃபெக்ட் ஆனது. ஜம்பிங் ஜாக் செய்வதனால் என்டார்பின் அதாவது நம்மளோட பாடியில ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். இது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணும். இது லெக்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் உடைய மூவ்மெண்ட் கோஆர்டினேஷனை பெட்டர் ஆக்கும் அண்ட் பாடியோட ஃபிளெக்சிபிலிட்டியை அதிகரிக்கும். கூடவே இது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமையும் பூஸ்ட் பண்ணும். இது வயசு அதிகரிக்கிறது கூடவே கம்மியாயிடும். நீங்களும் சேம் இதே மாதிரி தான் பண்ணணும். வீடியோல கிளியர்லி பார்க்கலாம். இத நீங்க 20 இருந்து 30 ரெபிடேஷன் செய்யற விதமா 3 இருந்து 4 செட் செய்யணும் அண்ட் ஒவ்வொரு செட்டுக்கு எடையவும் 30 இருந்து 45 செகண்டுக்கான ரெஸ்ட் எடுக்கணும். அப்படி நீங்க விரும்பினா இத டைமிங்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். 45 இருந்து 55 செகண்டுக்கான ஒரு செட் வச்சுக்கோங்க. தென் பிறகு ரெஸ்ட் எடுங்க. நம்பர் 4 டிப்ஸ். டிப்ஸ் ஒரு பவர்ஃபுல் அப்பர் பாடி எக்சர்சைஸ். இது நம்மளுடைய செஸ்ட், ட்ரைசெப்ஸ் அண்ட் ஷோல்டரை டார்கெட் பண்ணும். இது ஒரு பாடி வெயிட் எக்சர்சைஸ். இது எந்த விதமான ஒரு ஃபேன்சி எக்யூப்மென்ட்டும் இல்லாம மசில் மாஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். டிப்ஸ் செய்வதனால் ஷோல்டர் மசில் ஸ்ட்ராங் ஆகும். இது பெட்டர் போஸ்டர் அண்ட் ஸ்டெபிலிட்டிக்கு அவசியமானது. ரெகுலர்லி டிப் செய்வதனால் பெக்டோரல் அதாவது செஸ்ட் மசில்ஸ்க்கான டெவலப்மெண்ட் ஏற்படும். இதனால் ஒரு வைட் அண்ட் மஸ்குலர் செஸ்ட் உருவாக்க ஹெல்ப் பண்ணும். டிப் செய்வதனால் ட்ரைசெப்ஸ் மசில்ஸும் grow ஆகும். சோ ஒரு பிகர் அண்ட் ஸ்ட்ராங் ஆர்ம்ஸ்க்கு பெஸ்ட் ஆனது. நம்பர் 5 பர்பீஸ். பர்பி ஒரு ஃபுல் பாடி ஹை இன்டென்சிட்டி எக்சர்சைஸ். இது ஃபேட் பர்ன், ஸ்ட்ரென்த் அண்ட் என்டூரன்ஸ்க்கு பெஸ்ட் ஆனது. இது ஒரு காம்பவுண்ட் மூவ்மெண்டான எக்சர்சைஸ். இது ஒரேடியா மல்டிபிள் மசில் குரூப்ஸ் டார்கெட் பண்ணும். இது கார்டியோ அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெண்டுத்தோட காம்பினேஷன். பர்பீஸ் ஹை கேலரி பர்னிங் எக்சர்சைஸ். சோ இது மெட்டபாலிசம் ஃபாஸ்ட் பண்ணும் அண்ட் இதனால் ஃபேட் லாஸ் ஆக்சிலரேட் ஆகும். இது நம்மளுடைய செஸ்ட், ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ், கோர்,
glutes and legs ஆக்டிவேட் பண்ணும். இது மசில் பில்டிங் அண்ட் டோனிங்க்கு பெஸ்ட் ஆனது. பர்பீஸ் செய்வதற்கான சரியான முறை. நீங்க ஸ்குவாட் செய்யற பொசிஷனுக்கு வரணும். கைகளை கிரவுண்ட்ல வச்சுக்கணும். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்புடன் கால்களை பின்னாடி எடுத்துட்டு போங்க. அப்புறம் ஒரு புஷ் அப் செய்யுங்க. பிறகு திரும்ப ஸ்குவாட்க்கு வந்து ஒரு ஜம்ப் பண்ணுங்க. எப்படின்றத இந்த வீடியோல கிளியர்லி பார்க்கலாம். சேம் இதே மாதிரி தான் பண்ணணும். இத நீங்க 10ல இருந்து 12 ரெப்ஸ் செய்யற விதமா 2ல இருந்து 3 செட் செய்யணும். ஐ நோ गाइस, இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கலாம். ஆனா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள்லயே சுலபமா பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஒவ்வொரு செட்டுக்கும் நடுவுல 30ல இருந்து 45 செகண்டுக்கான ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு எக்சர்சைஸ் பத்தி பார்க்கலாம். இது ஃபேட் பர்ன் அண்ட் மசில் கெயின் ரெண்டுத்துக்குமே ஒரு கேம் சேஞ்சர். நம்பர் 6 ஹிட். இது ஒரு ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். ஹிட் ஒரு ஷார்ட் அண்ட் இன்டென்சிவான வொர்க் அவுட். இதுல நீங்க ஹை இன்டென்சிட்டி வொர்க் அவுட்ட லோ இன்டென்சிட்டி ரெக்கவரி பீரியட் கூட மிக்ஸ் பண்றீங்க. இதோட முக்கிய லட்சியம் வந்து மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணணும் அண்ட் சரீரத்தை ஃபேட் பர்ன் மோட்ல போடணும். ஹீட் உடைய இன்னொரு முக்கியமான பிரயோஜனம் என்னன்னா இது இபிஓசி எஃபெக்ட ஆக்டிவேட் பண்ணுது. அதாவது வொர்க் அவுட்க்கு பிறகு உங்களோட பாடி கேலரிஸை பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஈவன் when you are resting. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த எல்லா எக்சர்சைஸையும் நீங்க வீக்ல எப்படி டிவைட் பண்ணி பண்றதுன்னு. மண்டே அன்னைக்கு புஷ் அப்ஸ், ஸ்குவாட்ஸ் அண்ட் டிப்ஸ் பண்ணுங்க. டியூஸ்டே அன்னைக்கு ஜம்பிங் ஜாக்ஸ், புஷ் அப்ஸ் அண்ட் பர்பீஸ். வெட்னஸ்டே அன்னைக்கு ரெஸ்ட் எடுங்க இல்ல லைட் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. தென் திரும்பவும் மண்டே வெட்னஸ்டேயோட சைக்கிளை ரிப்பீட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா இன்டென்சிட்டி அதிகமாக்குங்க. 3 வாரத்திலே உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ டயட் பிளான் ஃபார் மேக்ஸிமம் ரிசல்ட்ஸ். நண்பா, வேற எக்சர்சைஸ்னால நமக்கு ஒரு பாடி பில்ட் ஆகாது. டயட் சரியா இருக்கணும். நீங்க வேணும்னா எவ்வளவு நாள் எஃபர்ட் போடுங்க. பாடி உருவாக்குறதுல 70% ரோல் உங்களுடைய டயட் அண்ட் ரெக்கவரி ஓடியது தான். அண்ட் மிச்சம் இருக்கிற 30% எக்சர்சைஸ் ஓடுது. அப்படி உங்களுடைய கோல் மசில் பில்ட் பண்ணனும்னா அப்ப ஹை புரோட்டீன் டயட் அவசியம். புரோட்டீன் உங்களோட மசில்ஸை ரீபில்ட் பண்ண ஹெல்ப் அண்ட் மசில் growth ஸ்பீட் அப் பண்ணும். அப்படி ஃபேட் லாஸ் விரும்புறீங்கன்னா அப்ப க்ளீன் ஈட்டிங் பிளஸ் கேலரி கண்ட்ரோல் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. உங்களுடைய டயட்ல இந்த 4 எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. முதல் புரோட்டீன், இரண்டாவது காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், மூணாவது ஹெல்தி ஃபேட்ஸ், நாலாவது ஃபைபர். புரோட்டீன் மசில் பில்டிங்க்கு ரொம்ப முக்கியமானது. புரோட்டீன் இல்லாம உங்களால மசில் பில்ட் பண்ணவே முடியாது. புரோட்டீனுக்காக நீங்க எந்த விஷயங்களை உங்களோட டயட்ல சேர்த்துக்கலாம். ரொம்பவே அஃபோர்டபிளான புரோட்டீன் சோர்சஸ் சொல்றேன். புரோட்டீனுடைய பெஸ்ட் சோர்ஸ் வந்து எக்ஸ், மில்க், கிரீக் யோகர்ட், பன்னீர், சோயா சங்க்ஸ், லென்டில்ஸ் அண்ட் வே புரோட்டீன். அப்படி நேச்சுரல் டயட்னால உங்களுக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கலனா அப்போ வே புரோட்டீனோ உங்களுக்கு ஒரு சாலிடான ஆப்ஷனா இருக்கலாம். நீங்க ஒரு அஃபோர்டபிள் அண்ட் சாலிடான வே புரோட்டீனை மார்க்கெட்ல என்ன இருக்குதுன்றத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். அப்படி உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணனும்னா அப்ப காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் அவசியம். ஏன்னா இது லாங் லாஸ்டிங் எனர்ஜி கொடுக்கும். இது ஃபாஸ்ட் டைஜஸ்டிங் கார்ப்ஸ் மாதிரி ஃபேட்டை அதிகரிக்காது. பதிலா ஸ்டாமினா அண்ட் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். வொர்க் அவுட்ல ஃபுல் பவர் தேவையா? அப்போ கார்பை மிஸ் பண்ணிட கூடாது. காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் உடைய பெஸ்ட் சோர்சஸ் வந்து ஓட்ஸ், பிரவுன் ரைஸ், குயினோவா, பனானா அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோஸ். அண்ட் எஸ் गाइस, அப்படி உங்களுக்கு ஒரு ப்ரீ மேட் டயட் பிளான் தேவைனா உங்களுடைய மசில் பில்டிங் ஜர்னியை வேகமாக்கிறதுக்கு அப்ப கமெண்ட்ல டயட் பிளான் எழுதுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கைட் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஹெல்தி ஃபேட்ஸ் நம்மளுடைய ஹார்மோன் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணுது, எஸ்பெஷலி டெஸ்டோஸ்டெரோன். இது தான் மசில் பில்டிங் அண்ட் ஃபேட் லாஸ்க்கு அவசியமானது. அப்படி டயட்ல ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கலாம்னா நீங்க அப்போ மசில் கெயின் ஸ்லோ ஆயிடும் அண்ட் ரெக்கவரியும் வீக் ஆயிடும். ஹெல்தி ஃபேட்ஸ்க்கான பெஸ்ட் சோர்சஸ் வந்து பீனட் பட்டர், கீ, full fat milk, eggs, chicken and pumpkin seeds. Fiber rich foods உங்களுடைய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும், டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணும் அண்ட் bloating and fatty acid இருந்து காப்பாத்தும். அப்படி உங்களோட டைஜஷன் வீக்கா இருக்குனா அப்ப நீங்க எவ்வளவு அளவுக்கான புரோட்டீன் எடுத்தாலும் சரி அது அப்சர்வ் ஆகாது. ஃபைபர்க்கான பெஸ்ட் சோர்சஸ் வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஹோல் கிரெயின்ஸ், லெக்யூம்ஸ், நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பனானா, ஓட்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ். கூடவே நீங்க ஹைட்ரேஷன் அண்ட் ஸ்லீப்பையும் கவனமா பாத்துக்கணும். 7ல இருந்து 8 மணி நேரத்துக்கான ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. தினந்தோறும் 3ல இருந்து 4 லிட்டர் தண்ணி குடிங்க. நண்பா, வேற கன்சிஸ்டன்சியுடன் இத ஃபாலோ பண்ணுங்க. 3 வாரத்துல உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்களுக்கு வொர்க் அவுட்கான மோட்டிவேஷன் கிடைக்கலனா அப்ப வாய்ப்பு இருக்கு பிரச்சனை உங்களுடைய வில் பவர்ல இல்ல, பதிலா டெஸ்டோஸ்டெரோனோட குறைவுனால இருக்கலாம். லோ டெஸ்டோஸ்டெரோனோட ஸ்ட்ரைட்டான இம்பாக்ட் எது மீதுல ஏற்படும்னா உங்களுடைய எனர்ஜி, ஸ்ட்ரென்த் அண்ட் மோட்டிவேஷன் மீது. அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதுன்னா அப்ப இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா பார்க்கணும். இதுக்கான நேச்சுரல் சொல்யூஷனுக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா பப்ளிஷ் பண்ண இந்த வீடியோ பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு. Thank you for watching. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.